நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 254வது திருநாமம் சித்த சங்கல்பாய நமக. ஆழ்வார் பாசுரங்கள் 4000க்கும் வியாக்கியானம் அருளிய வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளைக்கு வரதராஜர் என்றொரு சீடர் இருந்தார். அவர் பெரியவாச்சான் பிள்ளைக்கு மடைப்பள்ளி கைங்கரியம் செய்து வந்தார். வரதராஜருக்கு சுமார் 32 வயது ஆகும் வரையில் அந்த தொண்டிலேயே ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் ஒரு நாள் சில பண்டிதர்கள் வேதாந்தம் பற்றி பேசிக்கொண்டிருப்பதை வரதராஜர் கவனித்தார். அதை கண்ட வரதராஜர் அவர்களை அடிபணிந்து, சுவாமிகளே, நீங்கள் எல்லோரும் ஏதோ வேதாந்தம் பற்றி பேசுகிறீர்களே, அது என்ன என்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா என்று பிரார்த்தித்தார். அப்போது அந்த பண்டிதர்கள், இந்த சமையல்காரனுக்கு வேதாந்தம் பற்றி என்ன தெரியும் என்று ஏளனமாக எண்ணி, அப்பா, நாங்கள் முஜல கிச்சலயம் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்று பதிலளித்தார்கள். வேதாந்தம் பற்றி ஏதும் அறியாதவரான வரதராஜர், உண்மையிலேயே முஜல கிச்சலயம் என்றொரு நூல் இருக்கிறதோ என்று கருதி கொண்டு பெரியவாச்சான் பிள்ளையிடமே திரும்பி வந்தார். பெரியவாச்சான் பிள்ளையிடம், சுவாமி, அடியேன் வரும் வழியில் சில பண்டிதர்கள் ஏதோ வேதாந்தம் பேசுவதை கேட்டேன். முஜல கிச்சலயம் என்றொரு நூலை பற்றி பேசுவதாக அவர்கள் சொன்னார்கள் என்று தெரிவித்தார் வரதராஜர். முஜல கிச்சலயம் என்றொரு நூலே இல்லை என்பதை பெரியவாச்சான் பிள்ளை நன்கு அறிவார் அல்லவா? அதனால் அவர் வரதராஜரிடம், முஜலம் என்றால் உலக்கை என்று பொருள், கிச்சலயம் என்றால் கொழுந்து என்று பொருள், உலக்கை கொழுந்து நூல் என்று சொல்லி உம்மை ஏளனம் செய்துள்ளார்கள். வெறும் சமையல்காரன் என்று எண்ணி உம்மை ஏளனம் செய்தவர்கள் முன்பு உங்களை பெரிய வேதாந்தியாக நான் ஆக்கி காட்டுகிறேன் என்று கூறினார். வேதாந்தங்கள், ஆழ்வார் பாசுரங்கள், தர்க்கம், மீமாம்சம், வியாக்கரணம் அனைத்தையும் பெரியவாச்சான் பிள்ளை அவருக்கு உபதேசம் செய்ய, அதை கற்ற வரதராஜர் மிகப்பெரிய பண்டிதராக நாளடைவில் ஆனார். அதைவிட பெரிய அதிசயம் என்னவென்றால், எந்த முஜல கிச்சலயம் என்ற பெயர் சொல்லி அவரை ஏளனம் செய்தார்களோ அதே பெயரில் ஒரு நூலையே உருவாக்கிவிட்டார் வரதராஜர். அது மட்டுமல்ல, பின்னாளில் துறவரம் கொண்ட வரதராஜர் வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் என்ற மிகப்பெரிய குருவாக ஆனார். நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழிக்கு 12000 என்ற அற்புதமான விளக்க உரையையும் அருளினார் வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர். அந்த விளக்க உரையை அன்போடு அழகிய மணவாள ஜீயர் பின்னோரும் கற்றறிந்து பேசுகைக்கா தன் பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருள் உரைத்தது ஏதமில் 12000 என்று மணவாள மாமுனிகளே கொண்டாடி இருக்கின்றார். 32 வயது வரை ஏதும் அறியாதவராக, கல்வி அறிவில் மந்தமாக இருந்த வரதராஜர் வேதாந்தியாக, வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயராக மாறியதற்கு எதிர்காரணம் அவரது குரு பக்தியே. அந்த குரு பக்திக்கு உகந்த திருமால் அவருக்கு ஞானம் உண்டாகட்டும் என்று மனதில் நினைத்தார். அடுத்த நொடியே அவருக்கு ஞானம் உண்டாகிவிட்டது. நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதை மனதால் நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான பிரயத்தனத்தையும் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இறைவனுக்கோ பிரயத்தனப்பட தேவையில்லை. அவர் மனதால் நினைத்தாலேயே அந்த செயல் நிறைவேறிவிடும். சங்கல்பம் என்பது நமது எண்ணத்தை குறிக்கும். சித்த என்றால் ஈடேறுதல் என்று பொருள். திருமாலின் எண்ணங்கள் யாவும் நினைத்த மாத்திரத்தில் ஈடேறி விடுவதால் அவர் சித்த சங்கல்ப, அனைத்து எண்ணங்களும் ஈடேற பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 254வது திருநாமம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்று பாரதியார் பாடியதற்கேற்ப சித்த சங்கல்பாய நம
என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் நல்ல எண்ணங்கள் விரைவில் நிறைவேற திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.